மக்களே, என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய ஒரு மகேஷ் பாபு ஃபேன். நான் அவன்கிட்ட மகேஷ் பாபு நடிச்ச நல்ல படமா இருந்தா ஏதாச்சும் ஒன்று சஜஸ்ட் பண்றான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சஜஸ்ட் பண்ண படம் தான் திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. சாலா நீ யாருடா? மக்களே, ஓப்பனிங் சீன்ல மகேஷ் பாபு மும்பைக்கு போறாரு. அவர் எதுக்கு மும்பைக்கு போறாரு அது அவரே சொல்லுவாரு, கேளுங்க. நான் பொறுமையா எப்படியாவது பொழைச்சுக்கலான்னு வரல. பின்ன என்ன ஒண்ணுக்கு வருதா? மும்பைய விரல விட்டு ஆட்ட வந்திருக்க. யோ, உங்க டைலாக கேட்டு உங்க ஃப்ரெண்டே சிரிக்கிறாயா? அப்ப நாங்க சிரிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்க மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போய் அந்த பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. அது ஆர்டினரி பீப்புள் பண்றது. ஏய், அறிவுல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நம்ம மகேஷ் பாபு ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு போய் டீல் பேசுற ஒரு சீன் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த சீன்ல மினிஸ்டர் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஐ லவ் யூ. என்ன என்ன எழவி அது? என்னையா இது ஒரே வானவில் டைலாகா இருக்கு? எவன்டா அது டைலாக் பேப்பர் மாத்தி கொடுத்தவன்? அண்ணா, அது பக்கத்து ஷூட்டிங்ண்ணே. நீங்க டைலாக் பேப்பரை கொடுங்க, நான் மாத்தி தரேன். கொண்டு விடுவேன். மக்களே, அடுத்து வரப்போற சீனை நான் என்னன்னு சொல்ல, செவனேன்னு சரக்கடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் புறமடையில தட்டி, என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. யோ, உனக்கு என்னதாயா பிரச்சனை? செவனேன்னு ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் அடிச்சு என்ன வேணும்? என்ன பறக்கான அது? மினிஸ்டர் சொன்ன டீல் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம மகேஷ் பாபு மினிஸ்டரை பார்க்க போறாரு. நம்ம டீலை முடிச்சா என்ன கேட்போம்? காசு கொடு, நகை கொடு, பணம் கொடு, வீடு கொடுன்னு கேட்போம். ஆனா நம்ம மகேஷ் பாபு என்ன கேட்கிறாரு தெரியுமா? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. இவனை வச்சுக்கோங்க. யோ, இவர்தான் வானவில் மாதிரி கேட்கிறாருன்னா பக்கத்துல இருக்கிற வேற வச்சிக்க. என்னடா இது? என்னடா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆனா இந்த தமிழ் டப்பிங் ரைட்டர்ஸ்க்கு என்னதான் காண்டுன்னு தெரியல மகேஷ் பாபு மேல. வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. அடுத்து ஒரு டைலாக் கொண்டு பேசாரு பாருங்க, நாயை வச்சு. சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். என்னடா சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கீங்க? மேட்ருக்கு வா. அதே ஒரு குதிரைய ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன். எனக்கு என்னமோ டைலாக் ரைட்டர்ஸ்க்கு சரியா சம்பளம் தராம விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காண்டுல எழுதியிருக்காங்க டைலாக்ஸ் எல்லாம். சரி, எவ்வளோ டீப்பா எழுதியிருக்காங்க. இந்த டைலாக் ரைட்டர்ஸ் டைலாக் மட்டும் எழுதல, படத்துக்கு ஒரு சாங்கும் எழுதியிருக்காங்க. அட பாவி, மாஸ் ஹீரோக்கு கொடுக்கிற சாங்காயா இது? சரி, இதெல்லாம் கேட்டா என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. டேய் எடிட்டரு, போதும் நல்லா இருக்கு போதும். நம்ம மகேஷ் பாபு முந்த நாள் நைட்டு தூங்கும் போது ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனலை பார்த்துட்டு தூங்கியிருக்காப்ல. அடுத்த நாள் அதே டைலாக்கா வந்து பேசியிருக்காரு. இவங்களுக்கு கோழி மேலயோ மான் மேலயோ இறக்கம் இல்ல, அந்த புலி மேல கோவம். ஐயோ, இது டிஸ்கவரி சேனல் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா தூக்கு மாட்டி செத்துருமே. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். யோ, பால் குடிக்க காசு வேணும்னா கேட்க வேண்டியதானே? அதையே டைலாக் பேப்பர்ல எழுதி படிக்கிறீங்க? சரி, இப்ப நம்ம டிஸ்கவரி சேனலுக்கு திருப்பி போவோம். பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல, அதே டிவி, அதே டிஸ்கவரி சேனல். மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல மக்களே. அப்பப்ப பேசும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுக்கு வேற வந்துருது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. படம் கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு காமெடி சீனை கொண்டாந்து திணிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்டா, உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?
ஏண்டா கோவமா டைலாக் எழுத சொன்னா கோமாளித்தனமா எழுதி வச்சிருக்காங்க. எப்படி படிச்சாலும் ரொம்ப சுமாரா இருக்குடா. சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிரிப்பு வருதுடா. ஏன்? எதுக்கு? என்னத்துக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மக்களே. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் முடிஞ்சு எங்க ஆளை கக்கூஸ் கூடல. எங்க ஆளு ஆத்திரத்தான அடக்குவாரு. ஆனா மூத்திரத்தை என்னால முடியலடா. மக்களே, எனக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வருது. அதனால வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த பிறகு அர்ஜென்ட்டா வரும்னு நினைக்கிறேன். அதனால போயிட்டு வந்துருங்க. ஓகேவா? திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நாளைக்கு சந்திப்போம். டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.